இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனி அதோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். எல்லாம் ஆரம்பிச்சது ஒரே ஒரு புகார்ல இருந்து தான். ஆனா பார்க்க பார்க்க இது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டிசிஎஸ் மேல ஒரு பெரிய பல அடுக்குகள் கொண்ட போலீஸ் விசாரணையா மாறிடுச்சு. இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல டிசிஎஸ் எவ்வளோ பெரிய நிறுவனம்னு தெரிஞ்சுக்கணும். இது இந்தியாவோட மிகப்பெரிய பிரைவேட் கம்பெனிங்க. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, 6 லட்சம் பேர் இங்க வேலை செய்றாங்க. அதுலயும் பாதிக்கு மேல பெண்கள். சரி, இவ்வளவு டிசிப்ளினான ஒரு ஒர்க் கல்ச்சருக்கு பெயர் போன ஒரு கம்பெனி எப்படி ஒரு பெரிய புயல்ல மாட்டிக்கிச்சு? எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி பிப்ரவரி 2024 தான். டிசிஎஸோட நாசிக் பிரான்ச்ல வேலை செஞ்ச ஒரு பெண் ஊழியர், அவங்க தான் முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. கூட வேலை பார்க்குற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தன்னை ஏமாத்திட்டதாகவும், தன்னோட மதம் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மாத்திக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்தினதாகவும் அந்த புகார்ல சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் லைன்ல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நேத்து இன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்ல. இந்த தொல்லைகள் 2022லிருந்தே நடந்துகிட்டு இருந்ததா சொல்றாங்க. ஆனா பிப்ரவரி 2024ல கொடுத்த அந்த ஒரு புகார் தான் மொத்த பெண்களும் தைரியமா வெளியே வந்து பேச ஒரு கதவு திறந்து விட்டுருக்கு. அந்த முதல் புகாருக்கு அப்புறம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட பெண்கள் முன் வந்து அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல வந்த புகாரை விட இது ரொம்பவே தீவிரமா இருந்துச்சு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பின்தொடர்றது, மிரட்டுறதுன்னு குற்றச்சாட்டுகளோட லிஸ்ட் நீண்டிக்கிட்டே போச்சு. சரி, ஒரு நிமிஷம் யோசிப்போம். இத்தனை வருஷமா நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் வெளியே வர்றதுக்கு எதுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் தேவைப்பட்டுச்சு? கம்பெனிக்குள்ள இருக்கிற சிஸ்டம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்றத கேட்டா நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஹெச்ஆர் கிட்ட சொன்னோம், ஆனா அவங்க காது கொடுத்து கேட்கவே இல்ல, இந்த விஷயத்தை அவங்க பெருசாவே எடுத்துக்கல அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. கம்பெனியோட சிஸ்டம் மேலேயே சந்தேகம் வந்த உடனே போலீஸ் இந்த கேஸை கையில எடுத்தாங்க. ஒன்னில்ல ரெண்டில்ல பல எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது எஸ்ஐடி அமைச்சாங்க. நிலைமை எவ்வளோ சீரியஸ் ஆச்சுன்னா, பெண் போலீஸ் அதிகாரிகளையே அண்டர் கவர்ல டிசிஎஸ் ஆஃபீஸ்க்குள்ள அனுப்பி விசாரணை நடத்தினாங்க. விசாரணை எந்த அளவுக்கு ஆழமா போகுதுன்னு பாருங்க. ஆதாரங்களை திரட்டுறதுக்காக புலனாய்வு அதிகாரிகள் 40க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களோட ஃபுட்டேஜை போட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை கடைசியில பல கைதுகளுக்கு வழிவகுத்துச்சு. ஒரு சில ஊழியர்கள் மேல மட்டும் இல்லாம ஒரு சீனியர் ஹெச்ஆர் மேனேஜர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த ஹெச்ஆர் மேனேஜர் இப்போ தலைமறைவா இருக்கிறதா சொல்றாங்க. இந்த விஷயம் மீடியால பெரிய செய்தியானதும் இத பத்தின பேச்சுகள் பலவிதமா மாற ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல இத பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் சில அரசியல் தலைவர்களும் சில மீடியா குரூப்ஸும் இந்த சம்பவத்துக்கு ஒரு மத ரீதியான சாயம் பூசி இத கார்ப்பரேட் ஜிஹாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் டிசிஎஸ் என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க பணியிட பாதுகாப்புல ரொம்ப உறுதியா இருக்கோம், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை நாங்க கொஞ்சமும் சகிச்சுக்க மாட்டோம், இதுக்கு எங்களோடது 0 டாலரன்ஸ் பாலிசின்னு ஒரு ஆஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. டிசிஎஸோட தாய் நிறுவனமான டாடா சன்ஸோட சேர்மன் திரு என் சந்திரசேகரன் அவர்களும் இது பத்தி பேசினாரு. நாங்க இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு முழுமையான உள் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம்னு அவர் உறுதி கொடுத்தாரு. இந்த முழு சம்பவமும் இந்தியால வேலை பார்க்கிற ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒருவேளை நமக்கு வேலை பார்க்கிற இடத்துல பாலியல் துன்புறுத்தல் நடந்தா நம்மளோட சட்ட உரிமைகள் என்ன? இங்க நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சட்டம் இருக்கு. அதுதான் 2013ல வந்த பாஷ் சட்டம். வேலை பார்க்குற இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்காகவும் புகார்களை விசாரிக்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான சட்டம் இது. இந்த சட்டத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது அப்படியே கிடப்புல போடப்படாது. புகார் கொடுத்தா இத்தனை நாளைக்குள்ள விசாரணை ஆரம்பிக்கணும், இத்தனை நாளைக்குள்ள முடிக்கணும்னு தெளிவான ரூல்ஸ் இருக்கு. இந்த சட்டம் உங்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படை உரிமைகளை கொடுக்குதுன்னு பாருங்களேன். உங்க அடையாளத்தை ரகசியமா வைப்பாங்க. புகார் கொடுத்ததுக்காக யாரும் உங்களை பழிவாங்க முடியாது. அது மட்டும் இல்ல, விசாரணை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் நீங்க கேட்கலாம். இந்த டிசிஎஸ் கேஸ் வெறும் ஒரு கம்பெனியை பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இது மொத்த கார்ப்பரேட் செக்டருக்கே அடிக்கிற ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. புள்ளி விவரங்களை பார்த்தா நமக்கு தலையே சொத்துது. போஷ் சட்டம் வந்த 2013ல இருந்து வேலையிடத்துல நடக்கிற பாலியல் துன்புறுத்தல் புகார்களோட எண்ணிக்கை நம்பவே முடியாத அளவுக்கு 970% அதிகரிச்சிருக்கான். இதுல பெரும் பங்கு ஐடி செக்டார்ல இருந்து தான் வந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஐடி ஊழியர் சங்கங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து டிசிஎஸ்ல மட்டும் இல்ல, மத்த பெரிய ஐடி கம்பெனிகள்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு கண்டுபிடிக்க ஆடிட் நடத்தணும்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம்.
இப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த விசாரணை நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இது ஒரு கம்பெனியோட ஒரு பிரான்ச்ல நடந்த ஒரு தனிப்பட்ட தவறா, இல்ல கார்ப்பரேட் இந்தியா முழுக்க பரவி கிடக்கிற ஒரு பெரிய பனிப்பாழையோட நுனிதானா? யோசிக்க வேண்டிய விஷயம். உங்களோட ஆதரவு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா செய்யணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.